நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஜீவன் லக்ஸை திட்டத்தை பத்தி பார்க்கலாம். ஜீவன் உற்சவ திட்டத்தை பத்தி நிறைய வீடியோஸ் பண்ணிட்டோம். அந்த லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஜீவன் லக்ஸை திட்டத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த திட்டத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு குடும்ப தலைவரும் தலைவியும் கண்டிப்பா இந்த திட்டத்தை எடுத்தே ஆகணும். மாத சீட்ல நீங்க மாசம் 1000 ரூபாய் கட்டுவீங்க. ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க. வட்டி 2400 ரூபாய் கிடைக்கும். மொத்தம் 14,400 ரூபாய் அந்த வருஷ கடைசியில உங்களுக்கு கையில கிடைக்கும். அதே ஜீவன் லக்ஸை திட்டத்துல அந்த 12,000 ரூபாய் கட்டினீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 11,715 ரூபாய் நீங்க கட்டுவீங்க. உங்களோட சம்ம சூட் நீங்க ஒன்ஸ் நீங்க ஒரு பேமெண்ட் கட்டிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் சம்ம சூட் கேரண்டியா கொடுத்துருவாங்க. அதாவது ஏப்ரல் டு மார்ச் பினான்சியல் இயர்ல 16,000 ரூபாய் உங்களுக்கு போனஸ், ஃபைனல் அடிஷனல் போனஸ் எல்லாம் சேர்ந்து கிடைக்கும். நீங்க 11,700 ரூபாய் கட்டுறீங்க, 16,000 ரூபாய் உங்களுக்கு போனஸா மட்டும் கிடைக்குது. ஸோ அப்போ மார்ச்ல எவ்வளோ உங்க அக்கௌண்ட்ல இருக்கும் அப்படின்னா 2 லட்சம் சம்ம ஷூட் பிளஸ் ஒரு 16,000 ரூபாய் சேர்ந்து 2,66,000 ரூபாய் உங்களுடைய பாலிசியில ஆட் ஆயிருக்கும். அதே நீங்க மாசீட்ல போட்டீங்க அப்படின்னா வெறும் 14,400 ரூபாய் தான் உங்க கையில இருக்கும். இது என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த 14,400 ரூபாய் கையில கிடைச்சிரும். ஆனா இந்த 2,66,000 ரூபாய் உங்களோட எல்ஐசி அக்கௌண்ட்ல தான் இருக்கும். நீங்க எத்தனை வருஷம் டேர்ம் எடுக்கிறீங்களோ அந்த டேர்முக்கு அப்புறம் தான் அந்த அமௌண்ட் உங்க கைக்கு கிடைக்கும். இது ஒரு பெரிய டிராபேக் கிடையாது. லாங் டேர்ம் கோலுக்கு உங்களோட ரிட்டையர்மெண்ட், உங்க பசங்க பிள்ளைங்களோட கல்யாணம், மேல் படிப்பு இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்ஐசி பாலிசி தான் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். யோசிச்சு பார்த்துக்கங்க. அதே 5,000 ரூபாய நீங்க ஜீவன் லக்ஸை திட்டத்துல முதலீடு பண்ணீங்க அப்படின்னா மாசம் 5,000 ரூபாய் கட்டினீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 59,585 ரூபாய் நீங்க கட்டியிருப்பீங்க. உங்களுக்கு செம்ம சூடா 13 லட்சம் கிடைக்கும். அது போக அந்த ஒரு வருஷம் முடிவுல போனஸ், ஃபைனல் அடிஷனல் போனஸ் எல்லாமே சேர்த்து 83,200 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல ஆட் ஆகும். கணக்கு பண்ணி பாருங்க. 59,500 ரூபாய் தான் நீங்க கட்டுறீங்க, 83,200 ரூபாய் போனஸா மட்டுமே உங்களுடைய அக்கௌண்ட்ல ஆட் ஆகுது. அப்படி பார்க்கும்போது ஒரு வருஷ கடைசியில 13,83,200 ரூபாய் உங்ககிட்ட இருக்கும். இந்த சீட்டுல நீங்க போயிட்டீங்க அப்படின்னா 72,000 தான் உங்க கையில இருக்கும். ஸோ உங்களுடைய கோல்ஸ் ரொம்ப பெரிய அளவுல இருந்துச்சு அப்படின்னா இந்த 72,000 ரூபாய் வச்சு அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த 13,83,000 ரூபாய் முதல் வருஷம் இருக்கும். நீங்க எத்தனை வருஷம் டேர்ம் எடுக்கிறீங்களோ அத்தனை வருஷத்துக்கு நீங்க கட்டுற அமௌண்ட்டை விட டபுளா ட்ரிபிளா உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்க உங்களுடைய ஃபினான்சியல் கோல்ஸை பூர்த்தி பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. எந்த ஒரு காப்பீடு நீங்க எடுத்தீங்கன்னாலும் வெறும் ப்ராஃபிட்காக மட்டும் நம்ம எடுக்கிறது இல்லை. நம்மளுடைய ஃபேமிலி இன்சூரன்ஸ், ஃபேமிலி சேஃப்டிக்காகத்தான் நம்ம எடுக்கிறோம். என்னென்ன பெனிஃபிட்ஸ் இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏன் ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் இந்த பாலிசி கட்டாயம் வேணும்னு சொன்னது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மாசம் 1000 ரூபாய் கட்டுறாங்கன்ற மாதிரி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா உங்களோட சம்ம சூட் 2.5 லட்சம் வரும். அதே மாசம் 5,000 ரூபாய் கட்டுறவங்களுக்கு 13 லட்சம் ரூபாய் சம்ம சூட் இருக்கும். இதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டது ஒரு 30 வயசு ஆளு 25 வருஷம் டைம் எடுக்கிற மாதிரி நான் உதாரணத்துக்கு வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு 30 வயசு ஆச்சு, இப்பதான் அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த பெண் குழந்தையோட எதிர்காலத்துக்காக ஒரு 25 வயசுல உங்களுக்கு பல்க் அமௌண்ட் கிடைக்கணுன்றதுக்காக சொன்ன மாதிரி நான் ஒரு அசம்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த பாலிசியில ஏடிடிபி ரைடரு பிளஸ் டேர்ம் ரைடரு பிளஸ் சம்மர் சூட் அதனுடைய பிரீமியமும் இந்த 1000 ரூபாய்க்குள்ளேயும் இந்த 5,000 ரூபாய்க்குள்ளேயும் அடங்கிரும். சப்போஸ் ஒருத்தர் இந்த பாலிசி எடுத்துட்டு குறைஞ்ச ஒரு வருஷம் தான் கட்டுறாரு, அதுக்கப்புறம் அவருக்கு ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டு அவருக்கு அவருடைய வேலைகளையே பார்க்க முடியாம ஒரு டிசபிலிட்டி ஆயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு எல்ஐசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2.5 லட்சம் ரூபாய அவரோட சம்ம சூட் 2.5 லட்சம் ரூபாய 120 மாசமா டிவைட் பண்ணி அவங்களுக்கு மாசம் மாசம் கொடுத்துருவாங்க. அதே 5,000 ரூபாய் கட்டுறவங்களுக்கு 13 லட்சம் ரூபாய் சம்ம சூட 120 மாசத்தால டிவைட் பண்ணி எவ்வளவு வருதோ அதை மாசம் மாசம் அவங்களுடைய அக்கௌண்ட்ல கொடுத்துருவாங்க. ஸோ இதுவே நீங்க வேற சீட்லயோ இல்ல வேற எந்த பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்லயோ நீங்க முதலீடு பண்ணியிருந்தாலும் நீங்க சம்பாதிக்கிற வரைக்கும் நீங்க கட்டினீங்கன்னா தான் அதோட பெனிஃபிட் கிடைக்கும். லைஃப் அஷூர்ட், உங்களுடைய லைஃபை பாதுகாக்கிறதுக்காக நீங்க இந்த எல்ஐசி பாலிசி எடுத்திருக்கீங்க. அதனால
டிசபிலிட்டி ஆனாலும் உங்களுக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கும். அது போக நீங்க 1 வருஷம் தான் பணம் கட்டியிருக்கீங்க, அடுத்த 24 வருஷம் இருக்கு அந்த டேர்முக்கு. இந்த 24 வருஷமும் நீங்க பணம் கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. 24 வருஷத்துக்கு நீங்க கட்ட வேண்டிய பிரீமியத்தை எல்ஐசி உங்களுக்காக கட்டிடும். புரியுதுங்களா? நீங்க 24 வருஷத்துக்கு பணம் கட்ட போறது இல்ல, ஆனா எல்ஐசி உங்களுக்காக பணம் கட்டும். உங்களுடைய பாலிசி லைவ்ல தான் இருக்கும். 25வது வருஷம் முடிவுல உங்களுக்கு எல்ஐசி என்ன அமௌண்ட் கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்களோ அந்த அமௌண்ட் கிட்டத்தட்ட 6.5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். இது 1000 ரூபாய் சம் அஷ்யூர்ட் எடுத்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 25வது வருஷம் முடிவுல 6.5 லட்சம் ரூபாய் கைக்கு கிடைக்கும். இந்த 2.5 லட்சம் ரூபாய 120 மாசமா பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ டோட்டலா நீங்க 12,000 ரூபாய் தான் கட்டுவீங்க ஒரு வருஷத்துக்கு. ஆனா கிடைச்சது என்னமோ கிட்டத்தட்ட 9 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கும். இது வந்து நான் டிசபிலிட்டிக்கு மட்டும்தான் சொல்றேன். எல்லாருக்கும் இது நடக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒருவேளை ஒரு சிலருக்கு நடந்தா கூட, லட்சத்துல ஒருத்தருக்கு நடந்தா கூட, அந்த லட்சத்துல ஒருத்தருக்கும் நடக்கக்கூடாது, அவருக்கான பயன்களை எல்ஐசி கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த திட்டம். அதே 13 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்ட் நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 33,80,000 ரூபாய் 25வது வருஷம் முடிவுல உங்களுக்கு கிடைக்கும். அது போக ஒரு 13 லட்சம் ரூபாய் 120 மாசத்துக்கு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டல் வேல்யூ என்னவோ அது உங்களுக்கு கிடைச்சிருக்கும். என்ன நீங்க கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் கட்டிடுவீங்க, உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் கிடைச்சிருக்கும். இது ஒன்லி டிசபிலிட்டிக்கு மட்டும்தான். சப்போஸ் அந்த ஆக்சிடென்ட்ல அவர் எதிர்பாராத விதமா உயிர் இழந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய ஃபேமிலிக்கு உடனே ஒரு சம் அஷ்யூர்ட் கொடுத்துருவாங்க. 1000 ரூபாய் கட்டுறவங்களுக்கு அந்த 2.5 லட்சம் ரூபாயை உடனே செட்டில்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. 13 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்ட் உடனே அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. அது போக அது மட்டும் அதோட முடியல, அது போக 24 வருஷம் அவர் ஒரு வருஷத்துல அந்த ஆக்சிடென்ட் ஆகி அவர் இறந்துடுறாருன்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட 24 வருஷம் டேர்ம் இருக்கு. அந்த டேர்ம் அப்படியே தான் அந்த பாலிசி கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். இந்த 24 வருஷத்துக்கும் 10% ஆஃப் சம் அஷ்யூர்ட், அதாவது 2.5 லட்சம் ரூபாய்க்கு 25,000 ரூபாயும், 13 லட்சம் ரூபாய்க்கு 1,30,000 ரூபாயும் வருஷம் அடுத்த 24 வருஷத்துக்கு அவருடைய நாமினிக்கு போய்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? டிசபிலிட்டி ஆயிட்டாரு அப்படின்னா அவருக்கு ஒரு சம் அஷ்யூர்ட் கிடைக்கும். 25வது வருஷம் முடிவுல என்ன எல்ஐசி ப்ராமிஸ் பண்ணாங்களோ அந்த அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஒருவேளை அவர் இறந்துட்டாரு அப்படின்னா உடனே ஒரு சம் அஷ்யூர்ட் கொடுத்துருவாங்க. அடுத்து இருக்கக்கூடிய பேலன்ஸ் இயர்ஸுக்கு 10% ஆஃப் சம் அஷ்யூர்டை வருஷம் கொடுத்துருவாங்க. அது போக 25வது வருஷம் முடிவுல அவருக்கு எல்ஐசி என்ன ப்ராமிஸ் பண்ணாங்க, நீங்க மாசம் 1000 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6,50,000 ரூபாய் நான் ரிட்டர்ன் கொடுக்குறேன். நீங்க மாசம் 5,000 ரூபாய் கட்டினீங்க அப்படின்னா 33,80,000 ரூபாய் நான் ரிட்டர்ன் கொடுக்குறேன் அப்படின்னு எல்ஐசி ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த அமௌண்ட்டை 25வது வருஷத்துல அவங்களுடைய நாமினிக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நீங்க கணக்கு பண்ணி பாருங்க, உங்களுக்கு 25 வருஷத்துல 6.5 லட்சம் ரூபாய் கிடைக்குது. இந்த 24 வருஷத்துக்கும் 25,000 ரூபாய் வருஷம் கொடுக்குறாங்க. அதை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 6 லட்சம் ரூபாய் வரும். உடனே ஒரு சம் அஷ்யூர்ட் கொடுக்குறாங்க, அது ஒரு 2.5 லட்சம் ரூபாய். இது டோட்டல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ப்ராஃபிட்னு சொல்லக்கூடாது, இந்த அளவுக்கு பயன்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு கிடைக்கும். ஏன், நீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு எடுத்த ஒரே ஒரு சின்ன பாலிசினால உங்களுடைய இழப்பை ஈடுகட்ட முடியலனாலும் உங்களுடைய வருமான இழப்பை எல்ஐசி உங்க குடும்பத்தோட நின்று ஈடுகட்டி கொடுக்கும். அதுவே நீங்க 5,000 ரூபாய் கட்டியிருந்தீங்க அப்படின்னா இந்த 3 வேல்யூவும் டோட்டல் பண்ணா என்ன வேல்யூ வருமோ அந்த வேல்யூவை உங்க குடும்பத்துக்கு எல்ஐசி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனாலதான் நான் சொல்றேன், ஒவ்வொரு குடும்ப தலைவரும் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் இந்த ஜீவன் லக்ஸரி பாலிசி கட்டாயம் தேவை. இதெல்லாமே ஒரு உதாரணம் தான். நான் ஒரு 30 வயசு நபர் என்கிட்ட கேட்ட மாதிரியும் அவருக்கு ஒரு வயசுல ஒரு குழந்தை இருக்கிற மாதிரியும் நான் அஷ்யூம் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு வயசு வேறையா இருக்கலாம், உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோட வயசு வேறையா இருக்கலாம். உங்களுக்குன்னு தனிப்பட்ட எல்ஐசி பாலிசியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே என்னுடைய நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் ஜீவன் லக்ஸரியுடைய கொட்டேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த கொட்டேஷன் பாருங்க, உங்களுக்கு சூட்டபிள் ஆச்சுன்னா நம்ம உடனே எல்ஐசி பாலிசி எடுத்துடலாம். ஒரு பழமொழி இருக்கு, நாளைக்கு எதனாவது நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதை இன்னைக்கே செஞ்சிருங்க.
இன்னைக்கு எதனாலும் நீங்க செய்ய ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதை இப்பவே செஞ்சிருங்கன்னு ஒரு பழமொழி இருக்கு. ஸோ நீங்க இந்த ஒரு பாலிசி எடுக்கிறதுக்காக டிலே பண்ண வேண்டாம். இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பாலிசியை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும். எல்ஐசியில பாலிசி எடுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்க போய் தான் கடைசி வரைக்கும் பாக்குறீங்க. ஸோ அந்த ஆர்வத்தை அப்படியே வச்சு கையோட வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடுங்க. உங்களுக்கான பிளான்ஸை நான் சொல்றேன். பிளான்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் கையோட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உடனுக்குடனே நம்ம ப்ராசஸ் பண்ணி இந்த பாலிசியை எடுத்துடலாம். ஸோ முடிவை நான் உங்க கையில விட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் இந்த பாலிசி எடுக்கிறதுக்கு வற்புறுத்துங்க. இந்த வீடியோல உள்ள நிறை குறைகளை பத்தி நீங்க கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நான் அதை திருத்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.